ஹாய் ஹலோ எவ்ரி ஒன். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு புளியோதரை தான் பண்ண போகிறோம். என்ன தான் கடையில் விற்கிற பேக்கெட் வாங்கி வச்சாலுமே நம்ம வீட்டில் செய்கிற மாதிரி ஒரு டேஸ்ட் வராது. ஓகே, எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயை வச்சுருக்கேன். கடாய் நல்லா காஞ்சதுமே அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் போடுறேன். வெந்தயத்தை போட்டுட்டு நல்லா அதை வறுத்துக்கோங்க. ஆயில் எதுவும் ஊற்றாமல் அதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வெந்தயத்தை வந்து நல்லா வறுத்துக்கோங்க. லோ ஃப்ளேம் வச்சு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு பண்ணிக்கோங்க. தண்ணி அது செப்பரேட் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றுறேன். ஆயில் ஊற்றுனதும் ஓகே, ஆயில் நல்லா காஞ்சதுமே அதில் கொஞ்சமாக வந்து கடுகு ஆட் பண்ணுறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுமே அதில் ஓகே, கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. கடுகு நல்லா பொரிஞ்சதுமே அதில் வந்து சின்ன வெங்காயம் ஒரு 15 சின்ன வெங்காயம், 2 வரமிளகு, கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா நல்லா இது ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஆனியன் வந்து எண்ணெயில் வந்து நல்லா ஃப்ரை ஆகிற அளவுக்கு நீங்கள் வந்து நல்லா தாளிச்சுக்கோங்க. ஓகே, ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஃப்ரை ஆனதுமே நான் ஒரு வேர்க்கடலை கொஞ்சமாக எடுத்து வச்சுருந்தேன். அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். அதையும் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம கடலையும் போட்டு நல்லா இது பண்ணிட்டோம், நல்லா வறுத்து எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஒரு லெமன் சைஸ்க்கு வந்து புளி தண்ணி வந்து கரைச்சி வச்சுருந்தோம். அதை வந்து இதில் வந்து ஊற்றிக்க போகிறோம். புளி தண்ணி ஊற்றிட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு நல்லா கலந்துக்கிறோம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை வந்து வறுத்து வச்சுருந்தோம். அதை வந்து பொடி பண்ணிவிட்டு அதையும் இதில் போட்டு நல்லா கலந்துக்கிறோம். நல்லா கலந்துக்கோங்க. டேபிள் ஸ்பூன் வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ண போகிறோம். சில்லி பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாம் மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டு கொதிக்க விட்டுருங்க. நல்லா கொதித்து வந்துடுச்சு. மேலே தெரியும் உங்களுக்கு, அது மேலே கொதித்தது எல்லாமே தெரியும். அப்போ வந்து அதில் வந்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து டர்மரிக் பவுடர் மஞ்சள் பொடி வந்து போடுறேன். அதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டோம். பவுடர் எல்லாம் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டோம். என்னதான் நம்ம கடையில் வாங்கி அந்த பேக்கெட்டை வச்சாலுமே நம்ம வீட்டில் வைக்கிற மாதிரி டேஸ்ட் வரவே வராது. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஓகே, நல்லா கொதி வந்துடுச்சு. கொதி வந்ததுமே நம்ம வந்து ரைஸ் வந்து ஆல்ரெடி வடித்து வச்சுருந்தோம். அந்த ரைஸை வந்து எடுத்து தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாம் போட்டுட்டு நல்லா கலந்துட்டோம். அது கலக்கும்பவே அவ்வளோ பார்க்கும்பவே கண்ணெல்லாம் அட்ராக்ட் பண்ணுது. அந்தளவுக்கு ஸ்மெல்லும் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ நல்லா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது, டேஸ்ட் இருந்தது மறக்காமல் சொல்லணும். ஓகே, இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.